டிடிவியை பத்தி சொல்றாரு இவரு. நான் கேட்கிறேன், டிடிவி யார்? அம்மாவால் கார்டன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டடிக்கப்பட்ட டிடிவி. முதல் பாயிண்ட். அதன் பிறகு அம்மா மறைஞ்ச பிறகு வரார். வந்த உடனே ஆர்கே நகர்ல சீட்டு நிக்கிறார். இது வந்து பார்டர். இது வந்து ஆர்கே நகரும் ராயபுரம் உள்ள பார்டர். நான் கேட்கிறேன், இதே அண்ணாமலை டிடிவியை கூப்பிட்டுட்டு ஆர்கே நகர் தொகுதிக்கு தெருவா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டோம். தெருவா வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமா? 20 ரூபா டோக்கனு கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போனவர் அதுக்கப்புறம் வந்து கோயில்பட்டியில் நின்னாரு. அங்கேயும் தோக்கடிச்சிட்டாங்க. இப்படி தொகுதி மாறி மாறி நிக்கிறவர் தான் யாரு? டிடிவி. நாங்கெல்லாம் தொகுதி மாறிலாம் நிக்கல. 25 வருஷம் ஒரே தொகுதி தான். 91 இருந்து பாத்தீங்கன்னா ராயபுரம் தான். வேற எந்த தொகுதியும் நாங்க மாறல. மக்களுடைய நம்பிக்கை பெற்று. அப்படி மக்களுடைய நம்பிக்கை பெறாத ஒரு நபர் திரு டிடிவி. அது மட்டும் இல்லாம என்ன டீலிங்கே தெரியல. பிஜேபி பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கையில வச்சுக்கிட்டு டிடிவியை கரப்ஷன் கேஸ்ல உள்ள போட்டாங்க. பெரா கேஸ் இன்னைக்கும் இருக்கு. பெரா கேஸ் அப்போ ஒப்பந்தமா? அதாவது சரண்டரா டிடிவி காலை பிடிச்சின்னு பிஜேபி காலை பிடிச்சிட்டு, இதே பிஜேபி வந்து ஒரு மதவாத கட்சி, நாங்க எக்காலத்தோட கூட்டு வைக்க மாட்டோம்னு யாரு சொன்னது? டிடிவி தான் சொன்னது. டிடிவி சொல்லிட்டு இப்ப வந்து டிடிவி வந்து பிஜேபியோட வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி எம்ஓஇ போட்டுட்டு கொண்டாருன்னா அப்ப என்ன டீலிங்? அப்ப ஃபெரா கேஸ் வந்து உள்ள தள்ளிடுவேன், கரப்ஷன் கேஸ் இருக்கு உள்ள தள்ளிடுவேன். ஏற்கனவே உள்ள தள்ளவங்க தானே சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை. அன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் பிரதமர் திரு மோடியினுடைய அரசு வந்து அன்னைக்கு உள்ளதானே தள்ளாங்க. அன்னைக்கு பரவாயில்லையே எதுலயும் அதெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு இப்படி எல்லாம் வந்து பிஜேபி போயிருக்காரா? ஒண்ணு. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்தவரை சரி, இனிமேல் அது டிடிவி இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இனிமேல் வந்து அவர்களை பொறுத்தவரை கட்சிக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதாவது கட்சி வந்து அவங்க கையில வரணும்னு நினைச்சா அது இலவு காத்த கிளிதான். அதாவது கடல் வந்து அலைகள் வந்து ஓயிடும். கடல் அலை ஓயுமா? ஓயாது. அதுதான் உண்மை. அதில் என்னுடைய நண்பர் அண்ணாமலை வந்து நல்ல கிளி ஜோசியக்காரர், நல்ல ஆர்வம் பார்க்கக்கூடியவர். அவர் வந்து மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு இந்த மாதிரி ஜோசியம் சொல்றது, ஆர்வம் பார்க்கறதா இருந்தா அதுல நல்ல வருமானம் வரும். அதை தயவு செய்து அதை செய்யணும். அதை விட்டுட்டு தயவு செய்து உங்க கட்சியை பாருங்க. உங்க கட்சி என்ன பெரிய அளவுக்கு வந்து வரலாறு இருக்கா? எதை வச்சு அரசியல் பண்ண? கொள்கை இருக்கா? லட்சியம் இருக்கா? ஏதாவது வந்து ஒரு முற்போக்கு திட்டம் இருக்கா? ஒன்னும் கிடையாது. மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்க, மக்களை பிளவுபடுத்த பாக்குறீங்க. நீங்க இந்தியாவில் என்ன இன்னைக்கு வந்து வல்லரசு நாடு ஆக்கிட்டீங்களா? 10 வருஷத்துல மோடின்னு சொல்லி. இன்னைக்கும் வறுமை, இன்னைக்கு எல்லா கிராமம், நிறைய கிராமங்கள்ல வறுமை இருக்கு. ஏழ்மையை ஒழிச்சிட்டீங்களா? ஏழ்மை இன்னைக்கு நிறைய கிராமங்கள் இருக்கு. சரி, 100% அளவுக்கு வந்து எல்லாமே வந்து கல்வி கொடுத்துட்டீங்களா? நீங்க அதுவும் கொடுக்கல. சரி, ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வந்து நீங்க வேலை வாய்ப்பு தரீங்க. 1 கோடி பேர் கொடுத்துருக்கணும். அந்த 1 கோடி பேருக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா 10 வருஷத்துல? அதுவும் கொடுக்கல. சரி, யாருக்காக அந்த மத்திய அரசு இருக்கு? யாருக்காக மோடி இருக்காருன்னா, விவசாயிகளுக்கு இல்ல, தொழிலாளர்களுக்கு இல்ல, மீனவர்களுக்கு இல்ல, நெசவாளர்களுக்கு இல்ல, ஆதிதிராவிட மக்களுக்கு இல்ல, பழங்குடியினருக்கு இல்ல, யாருக்காகவும் இல்ல. அப்ப யாருக்காக இருக்காரு மோடி அப்படின்னு பார்த்தா, எல்லா மிதாசுதார்கள், கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள். 10 லட்சம் கோடி, 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 10 லட்சம் கோடி வந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து தொழிலதிபர்லாம் பேங்க்ல வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க ஃபாரின். அவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? 10 வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க? அவங்கள கொண்டு வந்து அந்த வாங்கின கடனை பேங்க்ல கொடுத்திருந்தா நம்முடைய இந்திய பொருளாதாரம் எவ்வளவு மேம்பட்டு இருக்கும். அதை வந்து செய்யறதுக்கு வக்கில்ல. தொழிலதிபருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா ஒரு சாதாரண பிரஜையா இருக்கின்ற குடிமகன் வந்து அவர் வந்து ஒரு பேங்குக்கோ இல்ல ஒரு வங்கிக்கோ போனோம்னா ஒரு 10,000 ரூபாய் வாங்கினோம்னா கடனு 10 முறை இல்ல 100 முறை அலையணும். ஆனா 10 லட்சம் கோடி வந்து அதை மீட்கல. சரி, அப்படி ஒப்பந்தக்காரர் கொடுத்துட்டாங்க, பெரிய கோடீஸ்வரர் கொடுத்துட்டாங்கன்னா கட்சியில உழைக்கிறாங்க, கொடுத்தாங்க. சரி, யாரை டிசைட் பண்றது? நீங்க டிசைட் பண்ணீங்களா? நீங்க சரி, உங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கா? நீங்க வந்து பெரிய சக்தியா? நீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எப்படிதான் உருண்டு பிறண்டு நீங்க வந்து ஆண்டாலும் மாண்டாலும் சரி, உருண்டு பிறண்டாலும் சரி,
5% மேல தாண்டவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில நீங்க பார்த்து எங்களை சொல்லாம உங்க கட்சி காணாம போகுது தமிழ்நாட்டிலேயே. அதுக்கு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. அதை முதல்ல நீங்க யோசிங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கிற நிலையில இன்னைக்கு அதெல்லாம் எண்ணி பார்க்காம இன்னைக்கு அண்ணாமலை இன்னைக்கு வந்து சொல்றது ஒரு வேடிக்கையான விஷயமா தான் நினைக்கிறேன்.